أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله இப்பொழுது மிக முக்கியமான ஒரு பயிற்சி. கீழே தவறாக சில சொற்றொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அவற்றை சரி செய்ய வேண்டும். சஹீஹ் அத்தர்கீபாத்தி தாலியா, கீழே கண்ட சொற்கோவைகளை சரி செய்யுங்கள். அல் கலமு அத்தாலிபி என்று இருக்கிறது. இங்கே நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம், முதாஃப் இலைஹிக்கு கண்டிப்பாக 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 ஜேர் வர வேண்டும். இங்கே முதாஃப் இலைஹி என்பது அத்தாலிப், பின்னால் வரக்கூடியதுதான் முதாஃப் இலைஹி. அதற்கு தாலிபி என்று வந்துவிட்டது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் முதாஃபை பற்றிய ஒரு விதியை இப்பொழுது நாம் சொல்ல போகிறோம். முதாஃப் தன்மீன் வந்தால் ஒரு பேஷாக மாறிவிடும். அதே சமயம் அலிஃப்லாம் வரலாமா என்றால் அலிஃப்லாம் வரக்கூடாது. அலிஃப்லாம் இருந்தால் நீக்கிவிட வேண்டும். கலமுத்தாலிபி 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 அலிஃப்லாம் நீக்கப்பட வேண்டும். எனவே நீக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இதில் என்ன தவறு என்று நீங்களே சொல்லலாம். அசையாரத்து என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, காரின் கதவு. இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாபு சையார பாபு சையார சொல்லுங்கள். பாபு சையாரத்தி பேஷ் வரக்கூடாது. முதாஃபிலைக்கு எப்பொழுதும் ஜேர் தான் வரும். பின்து ஹாமி து என்று இருக்கிறது, என்ன வர வேண்டும் சரியாக? ஹாமி தின், பின்து ஹாமி தின். அர் ரசூலுல்லா என்று இருக்கிறது, சரியா? இது பெரிய தவறு. ஏனென்றால் முதாஃபிற்கு அலிஃப்லாம் வரக்கூடாது. முதாஃப் என்பது முதலில் உள்ள சொல், முதாஃபிலைக்கு பின்னால் உள்ளது. முதாஃபிலைக்கு ஜேர் வர வேண்டும். முதாஃபில் அலிஃப்லாமோ தன்வீனோ இருக்கக்கூடாது. நோ அலிஃப்லாம் நோ தன்வீன். அலிஃப்லாமை எடுத்து விடுங்கள். ரசூலுல்லாஹி 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 அல்லாஹுவின் தூதர். கவனிங்கள், பையனின் பெயர் இஸ்முல் வலத என்று இருக்கிறது. முதாஃபிலைக்கு ஜேர் வர வேண்டும். இஸ்முல் வலதி இஸ்முல் வலதி இஸ்முல் வலதி. அடுத்ததாக ஆசிரியரின் மகன் இப்னுல் முதர்ரிசி இப்னுல் முதர்ரிசி இப்னுல் முதர்ரிசி. இதில் என்ன தவறு இருக்கிறது என்றால், இதில் நூனின் மேல் தன்வீன் இருப்பதாக நினைத்து போடப்பட்டிருக்கிறது. அந்த தன்வீனை நீக்கிவிட வேண்டும். இப்னு சிங்கிள் பேஷ், ஒரு பேஷ் வரும். அதில் தம்மா இப்னுல் முதர்ரிசி. முஹம்மதுன் முஹம்மதுன். இந்த தன்வீன் உள்ள ஒன்றை நீங்கள் அழைக்கும் பொழுது அதிலே யா சேர்க்க வேண்டும். யா முஹம்மது. தன்வீன் உள்ள ஒன்றை நீங்கள் அழைக்கும் பொழுது தன்வீன் போய்விடும். தன்வீன் உள்ள ஒன்றை, உதாரணத்திற்கு முகம்மதுன் என்று, நீ முகமதை கூப்பிடும் பொழுது யா முகமதுன் என்று கூப்பிடக்கூடாது. மாறாக யா முஹம்மது என்று கூப்பிட வேண்டும். யா உஸ்தாது என்று கூப்பிட வேண்டும். யா உஸ்தாதுன்னு சொல்லக்கூடாது. யா உஸ்தாது, தன்வீன் போய்விடும். தன்வீன் என்றால் அந்த இரட்டை பேஷ், இரட்டை ஜபர், இரட்டை ஜேர் எல்லாமே தன்வீன் தான். நூன் சத்தம் வரக்கூடியது தன்வீன். உஸ்தாதுன் நூன் சத்தம் வருகிறது அல்லவா? யா உஸ்தாது, அந்த தன்வீன் போய்விடும். ஹாலிதுன் யா ஹாலிது. ஹாலிதுன் கூப்பிடும்போது யா ஹாலிது என்று கூப்பிட வேண்டும். வலதுன் அதை கூப்பிடும்போது யா வலது. யா அலியு இக்கர வக்து மாதத்திய வாஹில் கலிமாத். அலியுன் என்று கூப்பிடக்கூடாது. யா அலியு, யா அலி அல்லது யா அலியு. யா அப்பாசு, யா ஷைஹு. யா வரும்போது ஷைஹு என்று கூப்பிட வேண்டும். யா இல்லாவிட்டால் ஷைஹுன் ஷைஹுன் என்று வரும்.
யா ஷைஹு, யா ஷைஹு, யா ரஜுலு, யா ரஜுலு, யா ரஜுலு, யாசிருன். இது யாசிரின் என்ற பெயரிலே வரக்கூடிய அழைக்கக்கூடிய நிதா அல்ல. யா என்பது அழைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல், அது அல்ல. யாசிருன் பெயர் சொல். யா அம்மாரு, அம்மாரே. துக்தூருன், துக்தூருன். இதே யா போட்டால் யா துக்தூரு, யா துக்தூரு என்று ஆகிவிடும். கவனியுங்கள், கீழே கொடுக்கப்பட்டது போன்று நீங்கள் கேள்விகளை செய்ய வேண்டும். கிதாபு மன் ஹாதா, இக்ரையில் மிசால் அல்லாத்தி, சும்மா கெவ்வின் அசீலத்தன் மிஸ்லஹு முஷீரன் இலஸ்வரில் தாலியா. படங்களில் கீழே வரக்கூடிய படங்களில் உள்ள சொற்றொடர்களை போன்று கேள்விகளை நீங்கள் ஆக்க வேண்டும். கிதாபு மன் ஹாதா, கிதாபு மன் ஹாதா. முதலில் படித்து பார்க்க வேண்டும். இக்கரையில் மிசால் அலாத்திய கீழே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிதாபு மன் ஹாதா, புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிதாபு மன், ஊஸ் புக், யாருடைய புத்தகம் இது? இதே போன்ற கேள்விகளை நீங்கள் படத்தை பார்த்து உருவாக்க வேண்டும். கிதாபு மன் ஹாதா, யாருடைய புத்தகம் இது? இது யாருடைய புத்தகம்? நீங்களே சொல்லலாம். கலமுமன் ஹாதா, கலமுமன் ஹாதா, சட்டை. கமீசுமன் ஹாதா, கமீசுமன் ஹாதா, வீடு. பைத்துமன், யாருடைய வீடு இது? பைத்துமன் ஹாதா, யாருடைய கட்டில் இது? சரீருமன் ஹாதா, சரீருமன் ஹாதா. இப்பொழுது இஸ்முன் என்கின்ற பெயரை என்ற சொல்லை எவ்வாறு பயன்படுத்துவது? இஸ்முக்கு முன்னால் அலிஃப் வருகிறது. இதற்கு ஹம்சா வசல் என்று பெயர். இதை ஆரம்பத்தில் வரும்போது நீங்கள் உச்சரிக்க வேண்டும், இஸ்மு என்று சொல்ல வேண்டும். ஆனால் இந்த இஸ்மு எனும் சொல்லுக்கு முன்னதாக வாவ், மா போன்ற வரும் என்றால் வஸ்மு என்று மாறிவிடும். இந்த அலிஃபை படிக்கக்கூடாது. இந்த அலிஃப் ஒரு நிலையாக வரவில்லை, மாறாக அதற்கு முன்னால் எந்த எழுத்துக்களோ ஹர்க்கத்தோடு இல்லாத போதுதான் வரும். இஸ்முல் வலதி முஹம்மதுன் வஸ்முல் பின்தி ஸைனப். இஸ்முல் வலதி முஹம்மதுன், பையனுடைய பெயர் முகமதாகும், பெண்ணுடைய பெயர் ஜைனபாகும். இஸ்முல் வலதி, பையனுடைய பெயர். இஸ்முல் பின்தி, சிறுமியின் பெயர். வஸ்முல் பின்தி, வ அலிஃபை படிக்கக்கூடாது, வஸ்முல் பின்தி. இஸ்முல் முதர்ரிசி ஹாமிதுன், ஆசிரியருடைய பெயர் ஹாமிதாகும். மஸ்முல் முதீரி, மா இஸ்முல் சொல்லக்கூடாது, மஸ்முல் முதீரி, இந்த அலிஃபை படிக்கக்கூடாது, மஸ்முல் முதீரி. இப்னு ஹாலிதின் ஃபில் மதரசத்தி, இதே போன்றுதான் இஸ்மு எப்படியோ அப்படிதான் இப்னு. இதில் இருக்கக்கூடிய அலிஃபும் டெம்பரரியா தான் வருது. இது ஹம்சா வசல், இதையும் படிக்கக்கூடாது. முன்னாடி எதனா லெட்டர் இருந்தால் படிக்கக்கூடாது, ஸ்டார்டிங்ல இருந்தால் படிக்கலாம், ஆரம்பத்தில் இருக்கும்போது அதை படிக்க வேண்டும். இப்னு ஹாலிதின் ஃபில் மதரசத்தி வப்னு ஹாமிதின் ஃபில் ஜாமியத்தி. சொல்லுங்க, இப்னு ஹாலிதின், இப்னு ஹாலிதின் ஃபில் மதரசத்தி வப்னு ஹாமிதின் ஃபில் ஜாமியத்தி. இப்னு முதர்ரிசி ஃபில் ஃபஸ்லி ஐன இப்னுல் முதீரி. இப்னுல் முதர்ரிசி ஃபில் ஃபஸ்லி ஐன இப்னுல் முதீரி. பிரின்சிபாலுடைய மகன் எங்கே? ஆசிரியருடைய மகன் வகுப்பில் இருக்கிறான். பிரின்சிபாலுடைய மகன் ஐன இப்னுல் முதீரி. இப்னு முஹம்மதின் ஃபில் இராக்கி வப்னு ஹாமிதின் ஃபில் ஹிந்தி. முகமதுடைய மகன் ஈராக்கில் இருக்கிறான், இப்னு முஹம்மதின். வப்னு ஹாமிதின் ஃபில் ஹிந்தி, ஹாமிதுடைய மகன் இந்தியாவில் இருக்கிறான். வப்னு ஹாமிதின், வ இப்னு என்று படிக்கக்கூடாது, வப்னு என்று படிக்க வேண்டும். இப்னு முஹம்மதின் ஃபில் இராக்கி வப்னு ஹாமிதின் ஃபில் ஹிந்தி. ஹரஜ இப்னு தபீபி மினல் பைத்தி. ஹரஜ இப்னுன்னு சொல்லக்கூடாது, ஹரஜப்னு, ஹரஜப்னு, ஹரஜப்னு தபீபி மினல் பைத்தி. மருத்துவரின் மகன் வீட்டை விட்டு வெளியே போனான். ஹரஜப்னு தபீபி மினல்
பைத்தி. ذهب ابن التاجر الى السوق. வியாபாரியின் மகன் கடை வீதிக்கு போனான். ذهب ابن التاجر الى السوق. இஸ்முல் முஹந்திசி ஃபைசலுன், என்ஜினியருடைய பெயர் ஃபைசல் ஆகும். வஸ்முத் தபீபி, வா இஸ்மு சொல்லக்கூடாது, வஸ்முத் தபீபி மசூதன், மருத்துவருடைய பெயர் மசூத் ஆகும். வஸ்முத் தபீபி. மா தனியா படிக்கூடாது, மஸ்மு, மா இஸ்மு என்று சொல்லக்கூடாது. மஸ்முர் ரஜுலி, மஸ்முர் ரஜுலி, மஸ்முர் ரஜுலி, மஸ்முர் ரஜுலி. இப்னு மன் அன்த, இப்னு மன், யாருடைய மகன் நீ. இப்னு மன் அன்த, அன இப்னுல் வஸீரி. இப்னு மன் அன்த, அன இப்னுல் வஸீரி. இப்னு மன் அன்த, அன இப்னுல் வஸீரி. நீ யாருடைய மகன். இப்னு மன் அன்த, நான் வசீருடைய மகனாவேன். நான் வசீர், வசீருடைய மகனாவேன். இப்னு மன் அன்த, நீ யாருடைய மகன். நான் வசீர் என்றால் மினிஸ்டர், அமைச்சருடைய மகனாவேன். இக்ரமாயலி முராயன் கவாயித நுத்கி ஹம்சத்தில் வசல். ஹம்சா வசலை உச்சரிப்பதனுடைய விதிமுறைகளை கருத்தில் கொண்டு படி. இப்னு மன் அன்த, அன இப்னுல் வஸீர். அர் ரசூல், அல் கலிமாத்துல் ஜதீதா. அர் ரசூல், அல் காபத்து, அல் இஸ்மு, அல் இப்னு, அல் அம்மு, அல் ஹாலு, அல் ஹகீபத்து, பேக். அல் ஹாலு என்று சொன்னால் தாயுடன் பிறந்த சகோதரன். அசையாரத்து கார். ஷாரி சாலை. முகலக்குன் மூடி இருக்கிறது. தஹ்த கீழே. தஹ்த. அல் முஹந்திஸ் என்ஜினியர். சையாரத்துன் அல் முதர்ரிசு, இதை ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா சையாரத்துல் முதர்ரிசி என்று ஆகிவிடும். ஸோ இதற்கு இங்க சையாரத்துக்கு பேரு முதாஃப், கிராமர்ல இணைக்கப்பட்டது. முதாஃபுன் இலைஹி எதோடு இணைக்கப்பட்டது. சையாரத்து முதர்ரிசோடு இணைக்கப்பட்டது. ஆசிரியருடைய கார். சையாரத்துல் முதர்ரிசி. முதாஃபுன் இலைஹிக்கு எப்பொழுதுமே ஜேர் வரும். முதாஃப் எப்பவுமே தன்மீன் டபுள் பேஸ்ட்லாம் வரக்கூடாது. அடுத்ததாக அலிஃப்லாமும் வரக்கூடாது. இதான் மிக முக்கியமாக நீங்க கவனிக்கணும். சையாரத்துல அலிஃப்லாம் வரக்கூடாது, சையாரத்துல துன் வரக்கூடாது. அதே மாதிரி அல் முதர்ரிசி அங்க கண்டிப்பா ஜேர் தான் வந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.